Hello viewers, welcome to our channel உங்கள் ஒருவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சோயா 65 எப்படி செய்யறது அப்படிங்கற வீடியோவை பார்க்கலாம். சோயா 65 ரொம்ப புரோட்டீன் சத்து உள்ளது. எப்படி நான்வெஜ்ல சிக்கன்ல புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கோ அதே போல வெஜிடேரியன்ல சோயால புரோட்டீன் அதிகமா இருக்கு. இது ஃபைபர் சத்து நிறைஞ்சது. ஃபேட் சுத்தமா இல்ல. பெரியவங்க சின்னவங்க ரெண்டு பேருமே விரும்பி சாப்பிட்ற ஐட்டம். வாங்க சோயா 65 எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு பிளேட்டில் நம்ம வாங்கிட்டு வந்த சோயாவை கொட்டிடுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் சுடு தண்ணியில் சோயாவை ஊற வச்சு வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கட் பண்ணும் போது சோயா நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்போ நாங்கள் சுடு தண்ணியில் சோயாவை போட்டிருக்கோம். அதை கொஞ்சமாக கிளறி விடுங்க அந்த சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக. அதை க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கடாயில் போட்டு வறுக்கும் போது அது ஈஸியாக வறுத்துரும். ஃபஸ்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 65 மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்கெட்டோ 2 பாக்கெட்டோ, நாங்கள் கொஞ்சம் நிறைய பண்ணுறதால 2 பாக்கெட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு சின்ன லெமன் பீஸ் ஜூஸியாக பிழிஞ்சு விடுங்க. நெக்ஸ்ட் சோயா 65 கிறிஸ்பினஸ்க்கு கொஞ்சமாக அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா மிக்ஸ் பண்ணும் போது ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விடுங்க. மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதை ஒரு 1/2 hour ஊறட்டும். அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு 1/2 hour நம்ம எடுத்து வச்சது நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள், கலர் நல்லா டார்க்காக தெரியுது. அதுக்கு அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் வச்சுருங்க. அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சோயாவை அதில் போடுங்க. சிம்மில் வச்சே கூட நம்ம வறுக்கலாம். ஒரு சைடு நல்லா வந்த பிறகு மறுபக்கம் திருப்பி விடுங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்ணிங்கன்னா அது நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. சிக்கன் மாதிரி இது ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், டேஸ்டியான சுட சுட சோயா 65 ரெடி. இது பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக சின்ன சின்ன ரெசிபிஸ் நம்ம சேனலில் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.